கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சென்ற பதிவிலே நசரனுடைய விரதமாக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பூமியிலே வெளிப்பட்டு எப்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுகின்ற பொழுது அந்த நசர விரதம் உடைக்கப்பட்டது. அவர் நமக்காகத்தான், நம்மளை மீட்டுக்கொள்வதற்காகத்தான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் புறஜாதிக்குள்ள வரும்படியாகத்தான் தேவன் கல்வாரி சிலுவையிலே சபிக்கப்பட்டவனாக அந்த மரத்தில் தூக்கிக்கின்ற பொழுது பாருங்கள், நசரேய விரதம் உடைக்கப்படுகிறது. அப்படி என்றால் பழைய ஏற்பாடு நாட்களிலே யோசேப்பு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் என்று வேதம் போதிக்கிறது. இப்பொழுது நாம் யோசேப்புக்கு நடந்த என்ன நிகழ்ச்சி என்பதை பற்றி நாம் கொஞ்சம் வேதத்தில் வாசிக்கலாம். ஏனென்றால் யோசேப்பு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். யோசேப்பு யூதனாகவும் இருந்து புறஜாதிக்குள்ள அவர் 7 கதிர்கள் 7 பசுக்களை பற்றியும் அவர் வியாக்கானை சொல்வதற்காக புறஜாதி பெண்ணாகி அஸ்னத்தை அவர் திருமணம் பண்ணி கொண்டார். அப்படி என்றால் இன்றைக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் எப்படியாக இந்த புறஜாதிக்குள்ள வருகிறார் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் யோசேப்பை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9 முதல் 15 வரைக்கும் நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். அப்பொழுது பான பாத்திரக்காரனின் தலைவன் பார்வனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாக்கிகளின் தலைவனையும் தலையாறுகளின் அதிபதியாக வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை கண்டோம். அப்பொழுது தலையாறுகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையனாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான். பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது 2 விதமான கனவுகள் யோசேப்பிற்கு சொல்லப்படுகிறது. அதிலே ஒருவன் ஜீவனாகவும் ஒருவன் மரணத்துக்குள்ள சென்றான். அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகின்ற பொழுது வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனுமாய் இருந்தான். வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நீங்கள் நினைவு கூர்ந்து சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அங்கே ஒருவன் ஜீவன் பெறுகின்றான். அதே போல யோசேப்பு சிறைச்சாலை இருக்கின்ற பொழுதும் 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு ஜீவன், ஒருவனுக்கு மரணம். அப்ப என்ன பண்ணுகிறார்கள்? பார்வோனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவை பற்றி பாருங்கள், எகிப்தில் இருக்கிற யாருக்குமே தெரியவில்லை. 7 கதிர்கள் 7 பசுக்களை பற்றி நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர் என்றால் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ யாருமே அதற்கு அனுமதி இல்லை. யாருமே அதோட வியாக்கரணத்தை போதிப்பதற்கு யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க? பார்வோன் மன்னனே, யோசேப்பை நீ கொண்டு வா. பாருங்கள், உடனே என்ன செய்கிறார்கள்? அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். யூதனாய் இருந்த யோசேப்பு அவன் ஒரு பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்றான். அப்படி சிறைச்சாலைக்குள்ள இருக்கின்ற பொழுது அவன் ஒரு கைதி, அவன் ஒரு பாவி என்று தான் அவர்கள் அவனை சிறைச்சாலையில் வைத்தார்கள். அப்படி வைக்கின்ற பொழுது ஒருவனுக்கு ஜீவன், ஒருவனுக்கு மரணமாக யோசேப்பினுடைய அவர்கள் கண்ட கனவை சொல்லுகின்ற பொழுது ஒருவனுக்கு ஜீவன் பெற்றதென்று நான் வாசித்து காண்பித்தேன். அதே போல இயேசு கிறிஸ்துவும் நீதிமானாகத்தான் இருந்தார். பாலை போல வெண்மையாக இருந்தார். அவர் பாலையும் வெண்ணையும் தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார். எந்த விதமான மதுவும் அவர் அருந்தவில்லை. திராட்சரசமும் அவர் குடிக்கவில்லை. ஒரு தீட்டுக்குள் அவர் செல்லவே இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்வதற்காக தேவன் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொள்கின்ற பொழுது அவர் பாவி என்று குற்றச்சாட்டப்பட்ட
சபிக்கப்பட்டவனாக கல்வாரி சிலுவையிலே அடிக்கின்ற பொழுது அங்கே 2 பேர் நிற்கிறார்கள். ஒருவனுக்கு தேவன் ஜீவன் கொடுத்தார், ஒருவனை தேவன் அங்கே நரகத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். அதே போல யோசேப்பு இருந்த நாட்களிலுமே ஒருவனுக்கு தேவன் ஜீவன் தந்தார், ஒருவனுக்கு தேவன் மரணத்தை கொடுத்தார். இப்பொழுது பார்வோன் மன்னன் ஒரு புறஜாதியார், அவர் ஒரு யூதன் அல்ல. அப்ப என்ன பண்றாங்கோ, இந்த புறஜாதிக்குள்ளே பார்வோனுக்கு ஒரு தரிசனம் ஏற்படுகிறது. அது 7 கதிர்கள், 7 பசுக்கள். அங்கே வியாக்கியானம் பண்ணுவதற்கு பார்வோனுடைய அரண்மனையில யாருமே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கோ, யோசேப்பை கூப்பிடுறாங்கோ. யோசேப்பை கூப்பிடுகின்ற பொழுது அங்கே ஒரு யூதன் என சொல்லப்படுகிற அடையாளம் அங்கே உடைக்கப்படுகிறது. முடியை வெட்டுங்கோ, சவரம் பண்ணுங்கோ, யூதன் போடுகிற ஆடையை கழட்டி போட்டுட்டு ஒரு புறஜாதி போட வேண்டிய ஆடையை போட்டுக்கொண்டு தான் இங்கே கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், பார்வோனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதிகளிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளில் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமான கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து எங்கும் நான் கண்டதில்லை. பாருங்கள், இப்படியாக அங்கே இருக்கின்ற பொழுது இந்த அவர் கண்டு கொண்ட தரிசனத்துக்கு பாருங்கள், யாருமே வியாக்கியானம் பண்ணவில்லை. இதே நீங்க எங்க வாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 ஒரு 5 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனம் வீட்டுக்குடி வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகு சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்பட்டதினால் நான் மிகவும் அழுதேன். பாருங்கள், அதே சாப்டர் தான் இங்கு வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நான் மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் சென்றால்தான் வேறு ஒரு தேற்றரவாளனை பூமிக்கு அனுப்புவேன் என்று தேவன் சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஒரு யோசேப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் யோசேப்பாக இருந்த யூதனாக இருந்த யோசேப்பு புறஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய பார்வோனுக்கு அவன் கண்ட தரிசனத்திற்கு வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்றால் இந்த யோசேப்பு எங்கே வர வேண்டும்? புறஜாதிக்கு வர வேண்டும். அப்படி புறஜாதிக்கு வர வேண்டும் என்றால் யோசேப்பு அங்கே ஒரு பாவியாகத்தான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ யோசேப்பு ஒரு பாவி என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அங்கே நசரனுடைய விரதம் உடைக்கப்பட வேண்டும். அப்ப என்ன செய்கின்றார்? பார்வோன் மன்னனுடைய கட்டளையின் பிரகாரம் அங்கே சவரம் பண்ணப்பட்டு முடிவெட்டப்பட்டு ஆடைகள் மாற்றப்பட்டு எங்கே வருகின்றார்? முத்திரைகளை உடைக்க வருகின்றார். முத்திரை உடைக்கின்ற வரும்பொழுது யோசேப்பாக வந்தார் இல்லை, சாபனாத் பனேகாவாக வருகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாபனாத் பனேயா என்கின்ற பெயரை சிட்டு ஒன் பட்டணத்து ஆசிரனாகிய போத்திபாரின் குமாரத்தியை அஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். பாருங்கள், அங்கே செல்கின்ற பொழுது எல்லோரும் யோசேப்பை வணங்கினார்கள். உடனே பார்வோன் என்ன பண்ணிட்டாரு? கையில் இருக்கிற மோதிரத்தை தூக்கி போடுறாரு. பாருங்க, நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 38 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய்.
உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடுவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணி அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசமெங்கும் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னன் பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் முன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பாருங்கள், யூதனாயிருந்த யோசேப்பு புறஜாதிக்குள்ள வந்து முத்திரைகளை உடைத்து புறஜாதி பெண்ணாகிய அஸ்நாத்தை திருமணம் பண்ணுகின்ற பொழுது யோசேப்பு பாருங்கள், அங்கே எல்லோரும் அவரை வணங்க ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ளுக்கும் யாரோ யோசேப்பை வணங்கினார்களா? அவர் சகோதரர்கள் பாருங்கள், அவரை வணங்கினார்கள். அவர்கள் வயல்வெளியிலே கதிர்கட்டை வைக்கின்ற பொழுது யோசேப்புடைய கதிர்கட்டுகள் நடுவில் இருந்தது. சகோதரர்கள் கட்டுகளாம் பாருங்கள் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. எல்லா கட்டுகளும் பாருங்கள் யோசேப்புக்கு முன்பாக விழுந்தது என்பதை பற்றி சொப்பனத்தில் பேசியது நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அப்படியாக பாருங்கள், அங்கே அந்த நசரனுடைய விரதம் உடைக்கப்பட்டு எங்கே வர வேண்டும்? யோசேப்பு புறஜாதிக்கு வர வேண்டும். அப்ப யோசேப்பு தானே சாபநாத்து பணிகவாக வந்திருக்கிறாரு. யூதனுக்கு தான் யோசேப்பு புறஜாதிக்குள்ள வந்து முத்திரைகளை உடைச்சு அஸ்நாத் ஆகிய மணவாட்டியை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கு யோசேப்புடைய நாமம் மாற்றப்படுகிறது. சாபநாத் பனேயா, மீட்பர் என்பதற்கான அது அர்த்தம் கொள்கிறது. பாருங்கள், அப்படி என்றால் இன்றைக்கும் யோசேப்பு ஒரு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறபடியினால், இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறபடியினால், அப்ப இயேசு என்ன செய்ய வேண்டும்? யூதனுக்காக வந்தவர் நசரனுடைய விரதம் கொண்டிருந்தார். உலக ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொள்கின்ற பொழுது பாருங்கள், அவர் பாவி என்று சிலுவையில் அடிக்கப்படுகின்றார். அப்படி அடிக்கப்பட்ட பிறகு அங்கு சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களும் நியாய பிரமாணங்களுடைய எல்லா விதமான சாபத்துக்கு நாம் நீங்களாக்கப்பட்டு நம்மளை ரட்சிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சபிக்கப்பட்டவன் என்று அடிக்கப்படுகின்றார். அப்படி அடிக்கப்படுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அங்கே நசரனுடைய விரதம் உடைக்கப்பட வேண்டும். அதனால் தான் பாருங்கள், அவர் கல்வாரி சிலுவையிலே ஆடைகள் கிழிக்கப்பட்டது, பங்கு போட்டு கொண்டார்கள். அவர் மரித்து நான் உயிர்த்தெழுந்து நான் மேலே சென்றால்தான் புறஜாதிக்குள்ள வருவேன், 7 சபை காலமாக வெளிப்படும் என்று பாருங்கள் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். ஏனென்றால் யோசேப்பு அந்த நசரனுடைய விரதத்தின் பிரகாரம் மோசனுடைய பிரமாணங்கள் போகிறது, ஒரு யூத ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது யூதர்கள் அந்நியரை திருமணம் பண்ணி கொண்டால் அவர்களை தேவன் கொன்று போட்டு விடுவார். 10 தலைமுறை வரைக்கும் பாருங்கள் அவர்கள் ஆலயத்துக்குள்ள வரமானது என்று கட்டளை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது யோசேப்பு பாருங்கள் யூதனாக வந்து ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ண முடியாது. அப்படி என்றால் நசரனுடைய விரதம் எங்கே உடைக்கப்பட வேண்டும்? சிறைச்சாலையிலே உடைக்கப்பட வேண்டும். அது மரணத்தை குறிக்கிறது. யாக்கோபும் தன் சகோதரர்களும் யோசேப்பு இறந்து போய்விட்டான்னு தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யாக்கோபும் யோசேப்பு மரித்து போயிட்டான்னு தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பு உயிர் திறந்து எங்கே வருகின்றார்? புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது யோசேப்பு சாபநாத் பனேயா என சொல்லக்கூடிய ஒரு புதிய நாமத்தில் வெளிப்படுகின்ற பொழுது யோசேப்பை சவரம் பண்ணி வைத்து விட்டார்கள். ஆடைகளை மாற்றி விட்டார்கள். அங்கே முடி வெட்டப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போலதான் இயேசு கிறிஸ்து யூதனாக வந்தார், யூதனுக்கு வெளிப்பட்டார், ஆபிரகாமின் குமாரனாக தாவீதின் குமாரனாக யூத கோத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்று வேதவார் சொல்லப்பட்டிருப்பதனால தேவன் அங்கே பிறக்கின்றார். பிறந்தவர் யூதனுக்காகத்தான் தன்னை வெளிப்படுத்தினார்.
அங்கே ஒரு புரஜாதி பெண்ணாகிய சீனோ பேனிக்கா போய் நிற்கிறாங்க. அவர் சொல்கின்றார், முதலில் பிள்ளைகள் அப்பத்தை திருப்தியாகட்டும். புரஜாதிக்கென்று ஒரு காலம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை பாருங்கள், அவர் யூதனுக்கும் சமாரியருக்கு தான் வந்தாரு தவிர புரஜாதிக்கு வரவில்லை. அப்ப யூதனாய் இருக்கின்ற புல செய்ய வேண்டும், முடி வெட்டப்படக்கூடாது, சவரம் பண்ணப்படக்கூடாது, திராட்சை ரசமோ மதுபானத்தையோ குடிக்கக்கூடாது. அவர் மேலே எந்த விதமான ஒரு பழிக்கும் அவர் ஆளாகாதபடிக்கு, ஒரு தீமையான பேச்சுக்கும் அவர் ஆளாதபடிக்கு, அவர் மேலே எந்த விதமான குற்றமும் சாட்டாதபடிக்கு அவர் பாலை போல வெண்மையாகவும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரனாக பிறந்தவர், அதிசயத்தை பண்ணினவர், அற்புதத்தை பண்ணினவர், என்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டாரோ அப்பொழுது அவர் அங்கே சபிக்கப்பட்டவராக எண்ணப்பட்டு அங்கே பாருங்கள் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகின்ற பொழுது நசரனுடைய விரதம் உடைக்கப்படுகிறது. தாவீது அழுகிறார், என் ஆடைகளை அவர்கள் சீட்டு போட்டு எடுத்தார் என்று. ஈட்டியானது விலை எலும்பிலே பாய்கிறது. தாவீதை போல பாருங்கள், அவர்களே துப்பினார்கள், அவர் அடித்தார்கள். எதற்காக? புரஜாதிக்குள்ள வந்து உங்களையும் என்னை மீட்டுக் கொள்வதற்காகத்தான். அப்படி என்றால் புரஜாதிக்குள்ள இருக்கிற அவரு யோசேப்பு சாபநாத்து மனைகவாக வருகின்ற பொழுது ஆவியிலே வந்தாரு, அல்லது அவர் உருவமில்லாமல் வந்தாரு? நடமாடக்கூடிய மனிதனாகத்தானே இருந்தாரு. பார்வோன் மன்னகிட்ட பேசுவதானே இருந்தாரு. அஸ்னாத்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. பாருங்கள், அவர் எங்கே வந்தார்? யோசேப்பு புரஜாதிக்குள்ளே 7 கதிர்கள் பற்றியும் 7 பசுகளை பற்றியும் வியாக்கானம் செய்கின்ற பொழுது அவர் ஆவியாக வரவில்லை, நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வந்தார். அப்ப வேத வார்த்தை பொய் உரையாதே. அப்ப அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து யூதனுக்கு வந்தவர், நான் மரித்து உயிர்த்தெழுந்து மேலே சென்றால்தான் நான் தேற்றரவாளனாக புரஜாதிக்கு 7 சபை காலமாக வருவேன் என்று சொன்னவர். அப்ப அவரு மட்டும் எப்படிங்க ஆவியில வருவாரு? சாபநாத்து பனைகா போல் அவரும் நடமாடக்கூடிய மனிதனாகத்தானே வர வேண்டும். அவர் 7 கதிர்கள் பற்றியும் 7 பசுகளை பேசுகின்ற பொழுது ஆவியிலே பேசினாரு. அவர் மனிதனாக நின்று கொண்டு தானே அந்த கதிர்களுக்கு பசுகளுக்கு மத்தது சொல்லி வியாக்கானம் பண்ணி சாபனத்து பனிகா என்று பேரு வாங்கி கொண்டு பார்வனுடைய முத்திரை மதத்தை கையில் தரித்து கொண்டார். அப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் ஆவியிலே வந்தார், ஆவியிலே வரலையே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுகின்ற பொழுது கல்வாரி சிலுவையிலே சபிக்கப்பட்டவன் என்று பேரு வாங்கின்ற பொழுது பாருங்கள், அவர் அங்கே நசரேன் விரதம் உடைக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருக்கு மணவாட்டி யூதனுக்குள்ள தேடி பார்த்தார். ஆனால் யூதர்களோ அவரை பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து சிலுவையில் அடைந்து விட்டார்கள். மொத்தம் 3 ஜனங்கள் உலகத்திலே, ஒன்று யூதர்கள், 2வது புறஜாதியர்கள், 3வது சமாரியர்கள். சமாரியர்கள் என்பது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பிறக்கப்பட்ட ஒரு வம்சமாகத்தான் சமார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் அவர் முதல் வரிகளே சமாரியருக்கும் யூதர்களுக்கும் வந்தார், ஆனால் புறஜாதிக்கு வரவில்லை. புறஜாதி கர்த்தர் அறியாத பாகலை கும்பிட்டுக்கிட்டு கல்லு மண்ணை கும்பிட்டுக்கிட்டு இருப்பதனாலே அவர் புறஜாதிக்குள்ள வர வேண்டும் என்றால் யோசேப்பை போல முத்திரை உடைக்க வேண்டும். யோசேப்பை போல சாபனாத் பனகா என்று ஒரு புதிய நாமத்தில் வெளிப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாக இருந்துதான் புறஜாதிக்குள்ள தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அதனால் தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தவனையே மதலேனா மரியாள் பார்த்தார்களே. மதலேனா மரியாள் என்ன ஆவியை பார்த்தாங்க? ஒரு தோட்டக்கார போல தானே மதலேனா மரியாள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ மதலேனா மரியாள் கேட்கிறாளே, ஆண்டவரே என் தேவன் நீங்க பார்த்தீங்களா? அல்லது ஐயா என்னோட தேவன் நீங்க பார்த்தீங்களா என்று மரியாள் கேட்கின்றாள். ஆனால் அவரோ மரியாளே என்று கூப்பிட்டார். பார்ப்பதற்கு தோட்டக்காரனை போல இருக்கின்றார். மரியாளே என்று கூப்பிடுகின்ற பொழுது அது இயேசுடைய வாய்ஸாக இருக்கிறது. உடனே அவள் என்ன சென்று விட்டாள்? ஆவிலை களி கூர்ந்து ரபுனி என்று கூப்பிட்டாள். அப்ப தோட்டக்காரனா உட்காந்து இருந்தவரை எப்படி அவர் ரபுனி என்று போதகர் என்று கூப்பிட முடியும்? அவர் நசரேன் விரதம் உடைக்கப்பட்டு முடி வெட்டப்பட்டு சவரம் பண்ணப்பட்டு ஆடைகள் மாற்றப்பட்டு என கல்வாரி சிலுவை ஆடையை உருவிவிட்டார்கள்.
அப்ப கல்வாரி சிலுவையில் ஆடையை மாற்றப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வருகின்ற பொழுது ஒரு தோட்டைக்காரரை போல அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். மதலேனா மரியாளிடத்திலே மரியாள் என்று கூப்பிடுகின்ற பொழுது ஒரு தோட்டக்காரனை பார்த்து எப்படி மதலேனா மரியாள் ரபுனி என்று கூப்பிட முடியும்? ஏனென்றால் உருவம் வேறையாக இருந்தது. அவர் பேசுகிற வார்த்தையோ மரியாளுக்குள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவளை அறியாமல் அவள் ஆவியிலே ரபுனி என்று கூப்பிட்டாள். 6 மணி நேரம் எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலையா? அல்லது மதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்கின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்கின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலையா? எம்மாவூர் சீஷர்கள் பார்த்தார்களே. அப்படி இருக்கின்ற 6 மணி நேரம் ஒரு தோட்டக்காரனை போல இந்த வேதவாசத்தை வாசித்து பார்த்தியா? ஏசியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தியா? மல்கியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தியா? இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. மந்த இருதயம் உள்ளவர் என்று பாருங்கள், தேவன் திட்டிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவாங்க பார்த்தவங்க ஏன் அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்றால், அவர் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற பொழுது முடி இருந்தது, தாடி இருந்தது, யூதன் போட வேண்டிய ஆடையை போட்டுக் கொண்டிருந்தார். கல்வாரி சிலுவையில் நசரேயன் உடைக்கப்பட்டது. யோசேப்பை போல அங்கே முடி வெட்டப்படுகிறது, சவரம் பண்ணப்படுகிறது, ஆடைகள் மாற்றப்படுகிறது. யோசேப்பு தான் சாபனாத் பனேகாவாக எப்படி புரஜாதிக்குள்ள 7 முத்திரைகளை உடைக்குவதற்காக அவர் வர வேண்டுமாக இருப்பதனாலே அவர் புரஜாதிக்கென்று மரித்து உயிர் தெழுந்த ஒன்று எங்கே வர வேண்டும்? புரஜாதிக்குள்ள வர வேண்டும். அப்படி புரஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது பாருங்கள், தேவன் யூதனுக்காக பிறக்கின்ற பொழுது மதலேனா மரியாள் இடத்திலே பிறக்கின்றார். மன்னிக்கவும், மரியாளோட வயிற்றிலே பிறக்கின்றால். கபிரியேல் தூதன் மரியாள்கிட்ட பேசினார். ஆனால் அவர் உயிர் தெழுகின்ற பொழுது பாருங்கள், மரியாள்கிலே அவர் முதலில் செல்லவில்லை, அப்போஸ்தலத்திலே அவர் முதலில் செல்லவில்லை. அவர் மதலேனா மரியாள். ஏனென்றால் மதலேனா மரியாள் என்பவர் ஒரு புறஜாதிக்கு அடையாளம். மதலேனா மரியாளுக்கிட்டையும் எம்மாவூர் சீஷர்கள்ட்ட சென்று பின்பு தான் அவர் அப்போஸ்தலர்கள் சந்திக்க செல்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுந்து வருகின்ற பொழுது ஆவியிலே வந்து பேசினார் மதலேனா மரியாள்கிட்ட, அல்லது ஆவியிலே வந்து எம்மாவூர் சீஷர்கிட்ட பேசினாரு. நடமாடக்கூடிய மனிதனாக தானே பேசினார். 6 மணி நேரம் பேசி கொண்டு வந்தார்களே, ரூபத்தை தெரியாம ஆவியிலே பேசி கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தோனை பாருங்கள், அவருக்கென்று ஒரு ரூபம் இருந்தது. அந்த ரூபத்தை பாருங்கள், இவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. 7 மணி நேரத்திலே தேவன் அப்பத்தை பிடிக்கின்ற பொழுது எம்மாவூர் சீஷர்கள் இவர்தான் என்று கண்டு கொண்டோனை பாருங்கள், அவர்கள் எருசலேமுக்கு ஓடுகிறார்கள். எருசலேமுக்கு ஓடுகின்ற பொழுது பாருங்கள், அங்கே பூட்டின வீட்டுக்குள்ளே கிறிஸ்து நிற்கின்றார், இயேசு நிற்கின்றார். எல்லோரும் பயந்துக்கிட்டாங்க, பூதம் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர் கேட்கின்றார், ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆவிக்கு உருவம் இருக்காதே, உங்களிடத்தில் என்ன உண்டு? பாருங்கள், மீன் கண்டை இருக்கிறது சொல்கிறார்கள். பாலும் அதை மன்னிக்கும் தேனும் மீன் கண்டை சொல்கின்ற பொழுது தேவன் முதலாக மீன் கண்டையை புசிக்கின்றார். அப்போதுதான் அவர் மீன் கண்டையை சாப்பிடுகின்றார். அது வரைக்கும் அவர் பாலும் வெண்ணையும் தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார். கேட்கின்றார், ஒரு ஆவி சாப்பிடாதே. பாருங்கள், அவர் வாங்கி சாப்பிடுகின்றார். அப்படி என்றால் அவர் நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் இருந்தார். யோசேப்பு எப்படி சாபனாத்து பனேகாவாக வந்தாரோ அதே போல பாருங்கள், இயேசு கிறிஸ்து யூதனுக்கு வருகின்ற பொழுது நசரேயனோடு விரதத்தோடு வந்தார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகின்ற பொழுது நசரேயனோடு உடைக்கப்பட்டு சவரம் பண்ணப்பட்டு ஆடைகள் மாற்றப்பட்டு அவர் ஒரு உருவத்தோடு வருகின்றார். அந்த உருவத்தை பார்த்தவர்களுக்கு பாருங்கள், இவர்தான் கிறிஸ்து என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நீங்களே நல்லா தாடியை விட்டுக்கிட்டு முடியை வச்சுக்கிட்டு யூதனை போல ஆடையை போட்டுக்கொண்டு திடீரென்று உங்கள் சவரம் பண்ணப்பட்டு முடி வெட்டப்பட்ட ஆடைகள் மாற்றப்படுகின்ற பொழுது பாருங்கள், நீங்கள் தான் அவர் என்று கண்டு கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதுதாங்க நடந்துச்சு அங்க. யோசேப்பு எப்படி சாபனாத்து பனேகாவாக வருகிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நசரேயன் உடைக்கப்பட்டு அவர் எங்கே வருகின்றார் பாருங்கள், சாபனாத்து பனேகாவாக புறஜாதிக்குள்ள வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? யோசேப்பு எப்படி 7 பசுக்கள் பற்றியும் 7 கதிர்கள் பற்றியும் யாருமே வியாக்கானம் தெரியாத ஒன்றை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல புறஜாதிக்கென்று 7 முத்திரைகள்,
யார் இந்த பூமியிலோ வானத்திலோ வானத்தின் கீழே யாருக்குமே எந்த மனுஷனுக்கும் அனுமதி இல்லை. ஒருவன் பார்க்க முடியாது, ஒருவன் வாசிக்க முடியாது, ஒருவன் தொட முடியாது என்று வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட இந்த ரகசியத்தை, பரம ரகசியத்தை ஒருவர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே ஒரு யோசப்பாகிய சாபனாத் பனேகா தான் வந்தாக வேண்டும். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 9 முதல் நான் வாசிக்கிறேன். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகின்றேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கின்றார். கண்டிப்பாக அதை வாசித்து பாருங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 9 முதல் நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் படியுங்கள். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்கின்றார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கின்றான். எங்க வராருங்க? மேலும் ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புகிறவருமாய் இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகின்றான். பாருங்கள், அதுதான் இயேசு கிறிஸ்து, நான் மரித்து உயிர் தெழுந்தால் தாப்பா வேறொரு தேற்றர் வாழ்ன பூமிக்கு அனுப்புவேன். அவர் எங்க வருவாரு? புறஜாதிக்கு வருவாரு. அப்படி புறஜாதிக்கு வருகின்ற பொழுது ஈசாவுடைய வேறு யாரு? அவர் ஏலோயும் தான், அவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் லோகோஸ் தான். அவர்தான் எங்க வர வேண்டும்? புறஜாதிக்கென்று வர வேண்டும். அப்ப புறஜாதிக்கென்று ஒருவர் தோன்றுவார். பாருங்கள், எப்படியாக சாபனாத் பனேகாவா பார்வோன் மன்னிட்ட வந்தாரோ, எகிப்தாகிய புறஜாதிக்குள்ள வந்தாரோ, அதே போல பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு இந்த ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புகிறவருமாய் ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதி நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகின்றான். அப்ப என்ன செய்யணும்? புறஜாதிக்கென்று ஒருவர் 7 சபை காலமாக ஒருவர் தோன்றுவார், அவர் மீது புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அப்ப எங்க வரணும்? சாபனாத் பனேகா வரணும். வந்து என்ன செய்வாரு? உள்ளும் புறமும் முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை பார்ப்பதற்கு, உடைப்பதற்கு, தொடுவதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் நான் வாசித்து காண்பித்தேன். அதை பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் யாருக்குமே அனுமதி இல்லை. அப்படி என்றால் அங்கே ஒருவர் வந்து சாபனாத் பனேகா வந்து உடைக்க வேண்டும். அப்படி உடைக்கின்ற பொழுது பாருங்கள், அவர் ஒரு ரூபத்தோடு வருகின்றார், சவரம் பண்ணப்பட்ட ரூபத்தோடு வருகின்றார், ஆடைகள் மாற்றப்பட்ட ரூபத்தோடு வருகின்றார், முடி வெட்டப்பட்ட ரூபத்தில் வருகின்றார். முதலெல்லாம் மரியாள் எப்படி அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையோ, எம்மார்சிசர்கள் அவரை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையோ, அல்லது யோசேப்புடைய சகோதரர்கள் அந்த பஞ்சம் நாட்களிலே பாருங்கள், அவர் வந்து சாபனாத் பனேகா என்று அவர் காலில் விழுகின்ற பொழுது யோசேப்பு தான் சாபனாத் பனேகா என்று சொந்த சகோதரர்கள் கண்டு கொள்ள முடியவில்லையோ, அதே போல இன்றைக்கும் இந்த புறஜாதியார்கள் இன்றைக்கு வெளிப்பட்ட சாபனாத் பனேகாவாகிய பிரண்ணாமை கண்டு கொள்ள முடியவில்லை. தாடி வச்சுட்டு வருவாங்க என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் கையில ஒரு கோலை வச்சு கொண்டு வருவான் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் தாடி வெட்டிக்கிட்டு, முடியை வெட்டிக்கிட்டு, அங்கேயே போட்டுக்கொண்டு, கையில் 5 விதமான காயங்கள், அந்த காயங்களோடு வருவார் என்று தான் இன்றைக்கு புறஜாதியார்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சாபனாத் பனேகா அப்படி வரலையே. ஆடைகள் மாற்றப்பட்டுருச்சு, சவரம் பண்ணப்பட்டாச்சு, முடி வெட்டப்பட்டாச்சு. அவர் புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது புறஜாதியார்கள் போடக்கூடிய ஆடையை போட்டுட்டு வந்துட்டாரே. அவர் எப்படிங்க புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது ஒரு யூதனாக வருவார்? வரமாட்டாரே.
பாருங்கள். அப்போ என்ன செய்கிறார் தேவன்? நான் மரித்து உயிர்த்தெழுந்தால்தான் வேறு ஒரு தேற்றரவாளனை புறஜாதிக்கென்று 7 சபை காலமாக நான் 7 தூதர்களாக 7 குத்துவிளக்காக 7 நட்சத்திரங்களாக பாருங்கள், ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஒவ்வொரு தூதனாக தேவன் வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இந்த ஈசாவுடைய மரம்தான் எங்கே வருகின்றார்? புறஜாதியாரை ஆளும்படிக்கு ஒருவர் தோன்றுவார், அவர் மீது புறஜாதி நம்பிக்கை வைப்பார் என்று ஏசாயா சொல்லுகின்றானே என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் சாபனத்து பணிகவாக இயேசு கிறிஸ்து எப்படி இங்கே வருகின்றார்? உங்களையும் என்னை மீட்டுக் கொள்ளத்தான் சபிக்கப்பட்டவனாக நம்முடைய ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஸ்தானத்தை நமக்கு தருவதற்காக கல்வாரி சிலுவையிலே சபிக்கப்பட்டவனாக அடிக்கப்படுகின்ற பொழுது நசரேயன் வேதம் உடைக்கப்படுகின்றது. எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காகத்தான். நாம் நரகத்தில் செல்லாதபடிக்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்று தான் கர்த்தர் கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்டார். ஆனால் அங்கு அவருக்கு மனவாட்டி கிடைக்கவில்லை. பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனை மறுதலித்து விட்டார்கள். முதலாம் ஆதாம்குள்ளிருந்து எப்படி விலா எலும்பு கிழிக்கப்பட்டு ஏவாளை தனியாக தேவன் பிற்கப்பட்டு எடுத்தாரோ, அதே போல கல்வாரி சிலுவையில் ஈட்டியானது 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள பாய்கிறது. அப்படி பாய்கின்ற பொழுது முதலாவது தண்ணீர், 2வது ரத்தம், 3வது ஜீவனாக பாருங்கள். மனவாட்டி கிறிஸ்துவுடைய மனவாட்டி தேவன் கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுத்தார். அந்த கல்வாரி சிலுவையை பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை தான் தேவன் மீட்டுக் கொள்வதற்காக அவர் புறஜாதிக்குள்ள வருகின்றார். அப்படி புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது பாருங்கள், முத்திரைகளை உடைத்து எப்படி பார்வோன் மன்னனிடத்தில் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி அஸ்னத்தை அவர் திருமணம் செய்து கொண்டாரோ, அதே போல பாருங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவும் புறஜாதிக்குள்ள வருகின்ற பொழுது வானத்திலும் பூமியில கீழே யாருமே இல்லாத அந்த முத்திரையை உடைக்கவும் பார்க்கவும் கூடாதிருந்த அந்த இடத்துல பாருங்கள், சாபனத்து பணிகாவாக இயேசுக்குத்தான் சவரம் பண்ணப்பட்ட ஆடைகள் மாற்றப்பட்டு முடி வெட்டப்பட்ட பிறகு புறஜாதிக்குள்ள வந்து முத்திரையை உடைச்சு கொடுத்து மனவாட்டியை திருமணம், அதை மனவாட்டியை மீட்டுக் கொள்கின்றார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எந்த ரூபத்தில் வந்தார்? நசரேயனுடைய விரதம் உடைக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து எப்படியாக இருந்தார்? அதன் வேத வார்த்தைகள் நம்மளுக்கு எப்படி போதிக்கிறது? விலையேற பெற்ற 3வது வேதகம் நம்மளுக்கு எப்படி போதிக்கிறது? நாம் அதை கண்டு கொண்டோமா? இல்லை நாம இன்னும் யோசேப்பு மாதிரியே இயேசு கிறிஸ்து தாடி வைத்துக் கொண்டு வருவார் என்று காத்து கொண்டு இருப்போமா? அன்பு சகோதர சகோதரிகள், நசரேயன் விரதம் உடைக்கப்பட்ட பிறகு பாருங்கள், தேவன் தன்னுடைய மாஸ்கை மாற்றிக்கொள்கின்றார். மதலேனா மரியாள்கிட்ட போகின்ற பொழுது அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. யோசேப்பு தன் சகோதரத்தில் போகின்ற பொழுது அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. எம்மார் சிசர்கள் தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த இயேசு